ஞானி இடைவெளிக்கு முன்னால சொன்னார்ல, அந்த உறுதி செய்யப்படாத உளவு தகவல்கள் பேரணிக்கு எதிராக இருந்ததுன்னா, அங்கு ஏதேனும் மண் செயல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருந்ததுன்னா தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முடியும், அதை தவிர்ப்பதை தவிர? இந்த ரிஸ்க் முக்கியமான ஒரு சில தலைவர்களுக்கு இருக்கு. பீகார்ல கயால நடந்த ஒரு நரேந்திர மோடியோடைய கூட்டத்தில் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. மற்ற எல்லா இடங்கள்லையுமே நம்ம இதை பார்க்கிறோம். அதற்கு பல்வேறு கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொண்டு வரலாம். ஏன்னா இந்தியா முழுக்க நரேந்திர மோடி பல கூட்டங்களில் பங்கெடுத்துட்டாரு. எல்லா கூட்டங்கள்லையும் பல 10,000 லட்சங்களை தாண்டி எல்லாமும் கூட்டம் வந்திருக்கு. அப்ப அங்கெல்லாம் செய்யக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடை இங்கும் செய்ய முடியாதா? வேணும்னா அதுக்கான பில்லை கொடுத்துருங்க நீங்க அந்த கட்சிக்கு. இந்த கட்சி ப்ராபப்ளி அதுக்கான பணத்தை கொடுக்க மாட்டேன்லாம் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அதை தாண்டி மறுக்கும் பொழுது ஒரு மாற்று இடமாக ஒரு சின்ன இடத்தை தான் தருவேன் அப்படிங்கும் பொழுது நீங்க இதையே ஒரு தேர்தல் ஒரு பிரச்சனையாக மாற்றுகிறீர்கள். அதுவும் இன்னொன்று தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பாரதிய ஜனதாவும் மோடியும் தேர்தல் கமிஷனை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு வேற கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ எடுத்துப்போம். அவர் தன்னுடைய விரல தாமரை சின்னத்தை வைத்துக்கொண்டு தொலைக்காட்சிக்கு வடோதராவில் அகமதாபாத்தில் பேட்டி அளித்தார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா இப்போ அது 100 மீட்டருக்கு வெளியில அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குச்சாவடிக்கு உள்ள ஒருவர் வாக்களிக்க போகிறார். அங்க உள்ளுக்குள்ள ராகுல் காந்தி நின்றுட்டு இருக்காரு அமேதியில. அது ஒரு கிளியர் வயலேஷன். ஆனா அதை பத்தி ஊடகங்கள் எதுவுமே பேசல. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அதே மாதிரி பிரியங்காவுடைய ஒரு செயலர் அனுமதி இல்லாமல் ஒரு வாக்குச்சாவடிக்குள்ள நுழைகிறார். அது அங்க இருக்கிற ஸ்மிருதி இரானி அதை எதிர்த்து அது சோசியல் மீடியால உடனே அதோட படம் வருது. அப்ப வேற ஸ்டாண்டர்ட் நரேந்திர மோடிக்கு மட்டும் அப்ளை ஆகிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுதுங்கிறத மறுக்க முடியாது. அவங்க பத்ரி சொன்னதுல 2 விஷயம். மோடிக்கு எதிராக ஊடகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஊடகங்கள் இருக்கு நான் சொல்லல. ராகுல் காந்தி இருந்ததை பத்தி ரிப்போர்ட் பண்ணல, மோடி இருந்ததை ஹைலைட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு சார்பு ஊடகங்கள் இந்த தேர்தலின் மாபெரும் அதிசயங்கள்ல இன்னொன்னு அவர் சொல்லும் போது உளவுத்துறை சொல்றதை வச்சு பண்றதுன்னு முடிவுக்கு போயிட்டோம்னா, எனக்கு அவர் சொல்லும் போது வர்ற உணர்வு எதிர்கட்சி தலைவர்கள் நடத்தக்கூடிய பேரணிகள்ல கூட்டங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு ஒரு உளவுத்துறை அதிகாரியை கையில வச்சிட்டு இருக்கிற ஆளுங்கட்சி ஒரு தகவலை அப்படி கொடுத்து எல்லா இதையும் நிறுத்திட முடியும். இல்ல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நம்முடைய என்டையர் சிஸ்டத்துல எல்லாத்தையும் அங்கங்க ஒரு தனிநபர் சிதைச்சிட முடியும். அதுக்கு உள்ள போனீங்கன்னா நீங்க ஹைலி ஸ்கெப்டிக்கலா எதுவுமே செய்ய முடியாது. முழு அவநம்பிக்கையோட இந்த முழு சிஸ்டத்தையும் எந்த நம்பிக்கையும் இல்லாம தேர்தலுக்கு வெளில போய் தான் நிக்கணும். என்ன தேர்தல் பாதைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க இந்த நம்பிக்கையோட தான் உள்ள வேலை செஞ்சாக வேண்டியிருக்கு. உள்ள வரும்போது செயற்கையாகவாது பல நம்பிக்கைகள் இல்லாம நீங்கள் செயல்பட முடியாது. ரெண்டாவது, ஏன் இந்த கவலையெல்லாம் உளவுத்துறையில இருந்து இப்படி வரக்கூடிய பிரச்சனை ஏன் வருதுன்னு பாருங்க. இத்தனை நாள் இல்லாம யூபியில ராமர் படத்தை மேடையில கொண்டு வச்சுக்கிட்டு மாற்றம் வருது. ஸோ அப்ப பிஜேபியுடைய பிரச்சார உத்திகள்ல மாற்றம் வரும்போது திரும்ப மதம் சார்ந்த போலரைசேஷன் நோக்கி அவங்க கேம்பெயின் போகிற போது அது திரும்ப சிச்சுவேஷனை தூண்டி விடக்கூடிய ஆபத்துல இருக்குங்கிறது புரியும். இது நிச்சயம் எந்த உளவுத்துறையும் கணக்கில் எடுத்துக்க தான் வேண்டியிருக்கும், எடுத்துக்காம இருக்க முடியாது. என்ன இதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த ராமர் படங்கள்லாம் வருவதற்கு முன்னாடியே ராமர் படம் வருவதை நான் ஆதரிக்கவே இல்லை. அது மிகவும் தவறான ஒரு முடிவு. ஏன் வருது, ஏன் இந்த நேரத்தில் அப்புறம் ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தொடர்ந்து ஒரு வார காலமா எதிர்த்து பேசிட்டு இருக்காருன்னா, இது எல்லாமே ஒரு ஏதோ ஒரு கன்ஃபரன்டேஷனை நோக்கி நகர்த்திட்டு போகணுங்கிற ஒரு அரசியல் திட்டமாக இருக்க முடியும்னு சந்தேகிக்க நியாயமான காரணங்கள் இருக்கு. இல்ல நீங்க அதற்கு மாற்று கருத்தும் இருக்கு இல்லையா? ஏன் அதாவது தேர்தல் கமிஷன் மேல பாரதிய ஜனதா நம்பிக்கை இழக்கிறது. நீங்க பாரதிய ஜனதா மட்டும் இல்ல, இப்ப நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுமே என்ன சொல்றாங்க, வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது அது வீடியோ கவரேஜ் இருக்கணும். இது எல்லா கட்சிகளும் கேட்கறாங்க. ஏன்னா அங்க ஏதோ ஒரு தவறு நடந்து விடும் அப்படின்னு நாங்க சந்தேகிக்கிறோம்னு. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கும்பொழுது அந்த இடத்துல ஒவ்வொரு இத்தனைக்கும் தேர்தல் ஆணையர் இந்த தமிழகத்துக்கு ஒவ்வொரு ரவுண்டுமே நாங்க இணையத்துல போட்டுற போறோம், தகவல் எல்லாம் கொடுக்க போறோம், எந்த விதத்திலையும் பிரச்சனை வராம பார்த்து கொள்ள போகிறோம்னு சொன்னாலுமே எல்லாரும் சொல்வதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னா, நம்முடைய சிஸ்டத்துல பல இடங்கள்ல தவறுகளை நடத்துவதற்கான இடம் இருக்குங்கிறது தான். அப்ப ஒரு கடுமையான ஒரு போராட்டம் போட்டி நடந்து கொண்டிருக்கவே எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி நடந்ததுன்னு தெரிஞ்சவங்க இப்ப எச்சரிக்கையாக கூடுதல் கோரிக்கையோட வரலாம். சரி, அப்படியே வைத்துக் கொள்ளலாம். அடிப்படையில ஒரு விஷயம், வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல இந்த முறை ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச உடனே
பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கே இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாருடைய ஒப்புதல் வாங்கி வெளியிட்டு விட்டு தான் அடுத்த ரவுண்டுக்கு போக போகிறோம்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதை விட கூடுதல் ஏற்பாடு பண்ண முடியாது. ரெண்டாவது, ஒவ்வொரு மேஜிக்கும் தான் தனி கேமரா தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஒழிய ஒட்டுமொத்தமாக வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல கேமரா கிடையாதுன்னு எதுவும் சொல்ல. முழுக்க கேமரால தான் இருக்க போகுது. அது இல்லைன்னு யாரும் மறைக்க முடியாது. நம்ம கூடுதலாக என்ன கேட்கலாம்னா, நான் என்ன கேட்க விரும்புவேன்னா, அந்த கேமராலேருந்து வரக்கூடிய இமேஜ் இருக்குல்ல, அந்த வாக்கென்ற மையத்துக்கு வெளியில் தெருவில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு பப்ளிக் பூரா பார்க்குற மாதிரி வைங்கன்னு தான் நான் டிமாண்ட் பண்ணுவேன். இப்போ தெருவில் போகிற பொதுமக்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கட்டும். இணையத்தில் போடுறேங்கிறத விட இதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரீட்டில் போகிற வர மக்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். இல்லை, இது வந்து தமிழகத்தில் நடக்கிற விஷயம். நான் சொல்கிறது வந்து தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இப்போ கூட நமக்கு வந்து இவ்வளோ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்ததிலிருந்து இன்னும் பல முன்னேற்றங்கள் நடந்தாலும் உங்களுக்கு வந்து தேர்தலில் வாக்குச்சாவடியில் தவறான வாக்குகள் அல்லது எல்லாரும் வாக்களித்து முடிந்து விட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸோட கொல்யூஷனோட ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்கிறது இதெல்லாம் நடக்கிற மாதிரி மக்கள் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. நடக்குது. நான் என்னுடைய இதில் என்னுடைய பூத்தில் பார்த்தேன், நடந்து நாங்கள் புகார் செஞ்சிருக்கோம். அதை விட முக்கியமா ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, 158ன்னு ஒரு வாக்குச்சாவடியில் மொத்த வாக்குகள் பதிவானதுன்னு ஒரு எண் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து முடிவு வராங்க, தேர்தல் அதிகாரி, பூத் ஏஜென்ட் எல்லாரும். ஆனால் 2 மெஷின்லையும் அதை விட அதிக எண்ணில் பதிவாயிருக்கு வாக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் பதிவான வாக்குன்னு தேர்தல் அதிகாரியும் ஏஜென்ட்டுகளும் ஒப்புக்கொண்ட எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில் மெஷினில் பதிவாயிருக்கு. இதை கேள்வி கேட்டிருக்கோம், இன்ன வரைக்கும் எங்களுக்கு அது பதில் இல்லை, தீர்வு இல்லை. இந்த பாயிண்ட்ல தான் ஒரு எதிர்கட்சிக்கு வந்து அதுவும் இப்போ பாரதிய ஜனதாவை எடுத்துக்கிட்டோம்னா தாங்கள் ஜெயித்து விடுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்து இல்லீகல் மெத்தட்ஸ்ல தங்களை தோற்கடித்து விடுவார்களோங்கிற ஒரு பயம் இருக்கலாம் இல்லையா? சோ அதெல்லாம் சேர்ந்துதான் இங்க வந்து வெளிப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் நம்ம வந்து நரேந்திர மோடியினுடைய கூட்டத்துக்கு அனுமதி மறுப்புன்னு ஆரம்பிச்சு நடைமுறையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்குள்ள விரிவாக பேசிட்டோம். நம்ம நினைச்சு பேச முடியாம போன விஷயமும் கேம்பெயின் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடியினுடைய கேம்பெயின் ட்ரையல் பத்தி ஒரு கட்டுரை வந்து ஹிண்டுல இருந்தது. அதை பற்றி பேச முடியல. எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து மோடிஸ் 9 போல் அவதாஸ் அப்படின்னு 9 தேர்தல் அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேற வேற அஜெண்டால வேற வேற ஏரியாக்கள்ல பேசினாருன்னு ஒரு கட்டுரை இருக்கு. அதையும் பத்தி பேச முடியல. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது புது கருத்தங்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.